ஹலோ மக்களே, இது வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ஆனால் சீக்ரெட் மெசேஜ் கேக்குங்க. இந்த கேக் வந்து நான் வெளியே வந்து வேறு கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி இது பண்ணலை. இதுக்கு வந்து நான் வயலட் கலர் வந்து லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி அதாவது ஃபால்ட் லைன் கொடுத்து இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். இதுக்கு வந்து சீக்ரெட் மெசேஜ் எழுதுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் எடுத்திருந்தேன். ஆனால் பிரிண்ட் வந்து எனக்கு கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்றாப்புல வரல. அதனால் வந்து திருப்பி நான் ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் வந்து நானே எழுதி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த A4 ஷீட்டை கவர் பண்ணுறதுக்காண்டி மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வந்து இந்த கவர் இருந்தது. அதை வந்து வச்சு அது கேக்கோட வெளியே கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் வந்து எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா பர்த்டேக்கு செலிப்ரேஷனுக்காண்டி சர்ப்ரைஸாக வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தா. 2 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போயிட்டா. அந்த பொண்ணு வந்து இந்த கேக்கில் வந்து அம்மாவும் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தா. நானும் அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் எடுத்து இந்த கேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த கேக்கில் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நான் அந்த ஃபால்ட் லைன் கொடுத்து இந்த சீக்ரெட் மெசேஜ் கேக் ரெடி பண்ணலாம்னு நினச்சிட்டேன். ஆனால் இதில் ஃபால்ட் லைன் இருந்தது வந்து இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கஷ்டமாகுது. ஏன்னா சீக்ரெட் மெசேஜும் 2 இருக்கிறதுனால ஒரு வழியே அந்த கேக்கை முடிச்சுட்டு அந்த ஃபால்ட் லைனோட பார்டரில் வந்து கோல்டு டஸ்ட்டாக ஆயிலை டிப் பண்ணி இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இது அந்த கேக்கை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிச்சு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்ட மாதிரியே மதரும் டாக்டரும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரையும் அதில் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சுகர் பாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சாக்லேட்டில் ஹார்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ரெடி ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு டாப்பரையும் வச்சேன். என்னெல்லாம் கேக்கோட லுக்கு இப்படி தான் இருந்தது. ரொம்ப அழகாக வந்திருந்தது. நாங்கள் வந்து அவினாஷி திருப்பூர் ஏரியாவில் வந்து கேக் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் தேவைப்பட்ட எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.